என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நான் சேர்ந்து டிக் பண்ண நினைக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படி விடல கேட்டுதான் இருப்பீங்களா இப்படிதான். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே குழந்தை பாசத்தில் தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கணவன் மனைவியாக இணைந்து ஒரு 5 வருடமோ 10 வருடமோ வாழ்ந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து 2 பேரும் பிரியணும்னு முயற்சி பண்ணும்போது விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுக்கும் போது பிள்ளைகளை வந்து தகப்பனார் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் பிள்ளைகளை பாசமாக பார்க்குறதாக அவங்க நினச்சிக்கிறாங்க. தகப்பனுக்கு பிள்ளைகள் மேல் பாசம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு சாதகமாக தான் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் வீக்கானவங்க, அதனால அவங்க பாதுகாப்புக்காக எழுதப்பட்ட சட்டம் தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் வந்து அந்த அளவு வீக்கு கிடையாது. இப்போ ஆண்களுக்கு நிகராக சரிசமமாக நின்று போர் செய்யக்கூடிய அளவுக்கு வீரமாட்டு இருக்கிறாங்க இன்னும். ஆனால் அந்த சட்டங்கள் வந்து இன்னும் மாறாமல் இருக்குது. பெண்ணுக்கு எப்படி சாதகமாக சட்டம் இருக்குதோ அதே மாதிரி ஆணுக்கும் சாதகமாக கண்டிப்பாக சட்டம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விவாகரத்து பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்குது. எல்லா பிரச்சனைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து குழந்தையோட கஸ்டடியை எடுத்துக்கிட்டு தகப்பனை பார்ப்பதற்கு அனுமதிக்கிறது இல்லை. அப்படி அனுமதிச்சாலும் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், அதுவும் சில மணி துளிகள் மட்டுமே அனுமதிக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே நடந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு எனக்கு புரியலை. புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.